கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மறுபடியும் உங்களை இந்த காணொளியின் மூலமாய் பார்க்கிறது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. தேவ ஜனமே, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கும்போது, இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்தபோது அவர்களை பின் சென்ற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போய் சென்று வசனம் சொல்லுகிறது. அவர்கள் யுத்தத்துக்கு ஏகமாய் கூடியிருந்த போது 7 நாள்கள் அளவும் சுற்றி திரிந்த போது என்ன இல்லையா? தண்ணி இல்லையா? ஸ்தோத்திரம். தண்ணீர் இல்லாததினாலே ஸ்தோத்திரம், இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணி இல்லை. யுத்தம் நெருங்க 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 தண்ணீர் இல்லாத போது ஸ்தோத்திரம், ஜீவன் போகிற ஒரு தருணம், உயிர் போகிற ஒரு தருணம். ஆனால் அந்த தருணத்தில் என்ன நடக்குது தெரியுமா? யோசபாத் ஸ்தோத்திரம், யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் தீர்க்கதரிசிகளை வரவழைக்க வேண்டும் என்று சொல்லும் போது எலிசா தீர்க்கதரிசியை அவர்கள் அழைக்கிறார்கள். ஆனால் யோராம் என்கிற இஸ்ரவேலின் ராஜாவால ஆண்டவரை நோக்கி பார்க்கவே முடியாது. ஏன்னா அவன் என்ன செய்யறான்னா, அவனுடைய தகப்பன் வழியில வருகிறதான ஸ்தோத்திரம் பாவங்களை அவன் செய்யாவிட்டாலும் யெரொபெயாமின் வழியிலே வருகிற ஸ்தோத்திரம் பாவமான வழிகளை, கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பான காரியங்களை அவன் செய்து கொண்டிருந்தபடினாலே அவனுக்கு தேவனிடத்திலே கேட்கிறதற்கு அவனால் முடியவில்லை. ஆனால் அவன் கேட்டாலும் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்திருக்க மாட்டார் பாருங்க. ஏன்னா தீர்க்கதரிசி எப்படி சொல்றான் பாருங்க. அந்த 3வது அதிகாரம் 14வது வசனம், எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன். பாருங்க, ஒரு இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, நீ அநியாயமா இருக்கிற, நீ அக்கிரமம் செய்தாய், நீ தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகளை செய்தாய். ஆனபடினால இந்த யோசபாத் இருக்கிறதுனால தான் நான் இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறேன், இல்லைன்னா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன்னு சொன்னான். பாருங்க, ராஜாவா இருந்தாலும் சகலமும் அவனிடத்திலே இருந்தாலும், ராஜ்யபாரம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, பொருட்கள் இருக்கிறது, சேனைகள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அப்போ நம்மிடத்துல எல்லாமே இருக்கலாம், ஆனா தேவன் தருகிற சில காரியங்கள் நாம் எந்த பணத்தை வைத்தோ, பொருட்களை வைத்தோ, நம்முடைய சொத்துக்களை, ஆஸ்திகளை, அதிகாரத்தை வைத்தோ பெற்றுக்கொள்ளவே முடியாது. அது தேவனுடைய பாதத்திலே நாம் கெஞ்சி கிடந்து ஸ்தோத்திரம், ஆண்டவரே இதை பிச்சையா எங்களுக்கு தாங்கன்னு கேட்டுத்தான் ஆக வேண்டும். அப்படித்தான் யோசபாத் ஒரு எலிசா தீர்க்கதரிசியை போய் கேட்கும்போது அந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லுகிறார். பாருங்க, எப்படிங்க பள்ளத்தாக்குகளை வெட்டுங்கள் என்று சொல்லுகிறார். பள்ளத்தாக்குகள் எங்கேயும் வெட்டுங்க, அந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நீங்க வெட்டின அந்த இடங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் சொல்றாரு. ஆனா இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லுகிறார், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். எப்படிங்க நிரப்ப முடியும்? பிரியமான தேவஜனமே, ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பாருங்க, அதே அதிகாரி 20வது வசனம், மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தருவார் என்று சொல்லி விசுவாசமாய் காத்திருங்க. நீங்க துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது உங்க வாய்க்கால்கள் தண்ணீராலே நிரப்பப்படும். எந்த காரியத்துக்காக நீங்க காத்திருக்கிறீங்களோ, அந்த யோசபாத் ராஜாவை போல தேவனுக்கு முன்பதாக பிரியமான காரியங்களை நீங்கள் செய்து வருவீர்களேயானா, தண்ணீர் இல்லாத நேரத்தில், எல்லாம் வைத்திருந்தும் சில சுகத்தை பெற முடியாத நேரத்தில், சில ஜீவனை பெற முடியாத நேரத்தில் மரித்து போய் விடுவேனோ, இந்த வியாதி என்னை கொன்று விடுமோ, இந்த பலவீனம் என்னை முடித்து விடுமோ என்று நீங்கள் கலங்கி தவிக்க தேவையில்லை. அந்த நேரத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களோடு இருக்கிறபடினாலே அவர் உங்களை உயிர்ப்பிப்பார், உங்களுக்கு ஜீவனை தருவார், உங்களுக்கு பலனை தருவார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்க. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறீங்க நல்ல தகப்பனே, அந்த யோசபாத்துக்காக நீர் இறங்கினது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்களும் கூட எங்களுடைய வழிகளை எல்லாம் உமக்கு முன்பதாக சீர்படுத்தி கொண்டவர்களாய், உமக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்களாய், துதி செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. எங்களுடைய இக்கட்டான நேரத்தில் நீர் எங்களுக்கு உதவி செய்து எங்கள் வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்புகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு உதவி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். உதவிக்காக யார் யாரெல்லாம் பார்த்து உங்களுடைய சமூகத்தில் கெஞ்சி கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் கர்த்தர் உதவி செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல தகப்பனே,